ஸோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ் எம்எஸ். ஸோ நம்ம வீடியோவில் எனக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை April 14 மேட்சை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னடா ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ரெகுலராக வரும். நேற்று நடந்த மேட்சையும் வச்சு நம்ம வந்து நீங்கள் வந்து பேச போகிறோம் கைஸ். அதனால தான் கொஞ்சம் வீடியோ போடாமல் இருந்தேன். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடியே இந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் வந்து சிஎஸ்கே பிளேயிங் 11. ஸோ எம்ஐ பிளேயிங் 11 வந்து பார்த்துடலாம். ஓகேவா? சிஎஸ்கேவோட மைனஸ் பாயிண்ட் அண்ட் எம்ஐயோட ப்ளஸ் பாயிண்ட் அதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிஎஸ்கேவோட மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவார். நம்ம ரச்சின் ரவீந்திரா ஸ்பீடாகவே ஸ்டார்ட் பண்ணுவார். அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆகிட்டா அடுத்து ரஹானே வருவார். அவரும் ஸ்லோவாக தான் ப்ளே பண்ணுவார். ஸோ ருத்ராஜும் ஸ்லோவாக தான் ப்ளே பண்ணுவார். அதில் யார் கொஞ்சம் ஸ்பீடாக ப்ளே பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் அடிக்க ஆரம்பிச்சிருவார். ரஹானே கொஞ்சம் பொறுமையாக விளையாட ஆரம்பிப்பார். ஓகேவா? ஸோ அதுலேயும் அவுட் ஆனால் டேரல் மிச்சல். ஸோ டேரல் மிச்சலோட மட்டும் டூபே வந்து காமிக்கலாம். நம்ம டீம் வந்து ஸ்பின்னருக்கு டூபே, டேரல் மிச்சல், சமீர் ரிஸ்பி வந்து இருக்காங்க. 3 பேர் ஸ்பின்னர் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா எபிலிட்டியாக அடிக்க 3 பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜடேஜாக்கு முன்னாடி நம்ம சமீர் ரிஸ்பியை கொண்டு வந்தால் ஸோ பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத என்னோட இது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்றுலாம் எம்ஐ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ மிரண்டே போயிடும். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ எம்ஐயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 6 அடிக்கக்கூடிய எபிலிட்டி பேட்ஸ்மேன் நிறையா இருக்காங்க. இதை வந்து நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? நம்ம சிஎஸ்கேல வந்து எம்ஐயில் பார்த்தீங்கன்னா 3 பாலுக்கு ஒரு வாட்டி 6 போகும். நம்ம சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா 8 பால் 9 பாலுக்கு அப்புறம் தான் ஒரு 6 போகும். ஸோ யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூபை இல்லை அப்படின்னா அப்படிதான் கைஸ் போயிட்டு இருக்கும். ஸோ இவங்க வந்து நேற்று 196 அடித்ததே நான் வந்து ஆர்சிபி 196 அடிச்சிருக்காங்க. ஓகே, நல்ல ஸ்கோர் அப்படின்னா நான் நினச்சேன். ஓகே அப்படின்னு. ஆனால் பவுலிங்க்கு அவங்களுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால கொடுத்துட்டாங்க. 16 ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. நம்ம சிஎஸ்கே கேப்டன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னரை இறக்கியார ட்ரை பண்ணுவார் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ யார் ஸ்பின்னர் இறக்கியாரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரச்சின் ரவீந்திரா கண்டிப்பாக bowling போடுவார். சாட்னர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து தீக்ஷனா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஜடேஜா இருக்காங்க. இந்த 3-4 பேர் ஸ்பின்னர் வச்சு கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிப்பார். ஃபாஸ்ட் பவுலிங்கில் அடிப்பட்டா. ஓகே, ஹைதராபாத்தோட விளையாடல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி விளையாண்டோம் இல்லையா, 160 அதெல்லாம் அடித்தா இங்கே செட்டே ஆகாது மும்பை கிட்ட. ஸோ வந்து 190 அடித்தாலே செட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். என்னை பொறுத்தளவு கேட்டால் ஓகே காய்ச்சி 190 210க்குள்ளே 200 ஓகே. 200 அடித்தாலே நமக்கு வந்து பவுலிங் எபிலிட்டி நிறையா இருக்காங்க. பவுலிங்கில் பார்த்துக்கோங்க. ஸோ ஆர்சிபி மாதிரி நம்ம இல்லை, பவுலிங்லேயும் நமக்கு ஆள் இருக்குது. ஓகேவா? நம்ம எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம 180லாம் அடிக்கக்கூடாது கைஸ். நம்ம டீமை வச்சு கண்டிப்பாக நம்ம 200 எபிலிட்டி நம்ம போக பெரிய பிளேயர்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரன் அடிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 200க்கு மேலே அடிக்கிற பிளேயர்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கோம் டீமுக்குள்ளே. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அடிக்கலாம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மேட்ச்சில் ஜாயின் பண்ணுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகக்குரியதாக கைஸ் இருக்குது. அவர் வந்து இந்த மேட்ச்சை மட்டும் மிஸ் பண்ணுவார். அடுத்த லக்னோ மேட்ச்லேருந்து ஃபுல்லாக உள்ளே வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் நம்மள்கிட்ட வந்திருக்கு. ஸோ நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து முந்தானேத்தே வந்து போயிட்டாங்க. ஸோ 10ஆம் தேதியே வந்து மும்பைக்கு போயிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து மும்பையில் கிரவுண்டில் எதுவும் இது பண்ணி ஸ்டில்ஸ் வந்து இன்னும் வரலை. வந்துச்சுன்னா நான் அப்டேட்டாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போடுவேன். அப்படி இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுவேன். ஓகேவா? மறக்காமல் பாருங்கள். ஓகே ப்ரோ, நீ மும்பைக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குற, சிஎஸ்கேக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குற அப்படிங்கிறத சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கேக்கு 45லேருந்து ஸோ 55. அதே மாதிரி மும்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பும்ரா விட்டால் இங்கே வந்து பவுலிங்க்கு ஆள் கம்மியாக அடி வாங்கினாங்க நேற்று. அதை பார்த்தீங்கன்னா 35லேருந்து கொஞ்சம் 47 அது வரைக்கும் நான் வந்து கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பை கைஸ். இன்றைக்கி ஈவினிங் ஒரு வீடியோ கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு